நமக்கும் இப்படி நடக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல கைஸ். என்ன நினைச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தா எனக்கு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. இந்த மாதிரி டோர்னமெண்ட் 30 rupees தான் என்ட்ரி ஃபீஸ், ஜெயிச்சா 300 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என் ஃப்ரெண்டும் சொன்னீங்கன்னா அமைச்சா வாடா போகலாம். சரிடா போடா என்ட்ரி ஃபீஸ் சும்மா கத்தி பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்து நானும் பார்த்தா மேட்சுக்கு பார்த்தா என்ட்ரி ஃபீஸ் பார்த்தா கட்டுறது பார்த்தா மெசேஜ் பண்ணேன். ஜிபே பண்ணி 14 டீமு போட்டிருக்கா ப்ரோ. ஜிபே பண்ணாமல் பேர் மட்டும் 20 டீம் கொடுத்துருக்கா ப்ரோ. ப்ரோ உங்களுக்கு தெரிஞ்ச எந்த டீம் இருந்தாலும் கூட்டிட்டா ப்ரோ, பார்த்துப்போம். ப்ரோ கால் பண்ணு ப்ரோ, ரூம் கார்டு கிரியேட் பண்ணிக்கிறீங்க. ரெக்கார்டு இன்னும் மெசேஜ் பண்ண முடியல, கால் பண்ணி அதனால சொல்லு ப்ரோ. போட்டதே லேட் இருக்குங்க. இதில் நமக்கு தான் கொஸ்டின் வச்சவன் இந்த மாதிரி விட்டு விட்றாங்க. நம்மளும் பார்த்தா மேட்ச்சில் பார்த்தா சரி போயிட்டு பார்த்தா மேட்சை பார்த்தா ஃப்ரெண்டில் பார்த்தா வின் பண்ணிட்டுவோம். என்ன சொல்கிறான்னு மட்டும் நீங்களே பாருங்களேன். சரி ப்ரோ, ஆடியோ வச்சு நீ எதில் வேணா போட்டுக்க ப்ரோ. இது நான் நடத்துகிற டோர்னமெண்ட்டு ப்ரோ. விளாட்ற இஷ்டம் இருந்தால் விளாண்டுக்க ப்ரோ, இல்லைனா வெளியே போய்க்க ப்ரோ. நான் நடத்துகிற டோர்னமெண்ட்டு ப்ரோ. நீங்களும் ரூல்ஸை பிரேக் பண்ணியிருக்கீங்க ஃபஸ்ட்டு. அப்போ அவங்களும் 2வது ரூல்ஸ் பிரேக் பண்ணியிருக்காங்க. யார் ஃபஸ்ட்டு ரூல்ஸை பிரேக் பண்ணாலும் அவங்க தான் ப்ரோ எலிமினேட். அதான் ப்ரோ உங்களை எலிமினேட்டை போட்டு வேணா ரீஎன்ட்ரி கட்டி வேணா வாங்க ப்ரோ. ஒழுங்காக விளாடுங்க ப்ரோ. உங்கள் டீமில் 2-3 பேர் சுற்றி வராங்க. அதே மாதிரி அவங்க டீம்ல வந்தாங்க. யாரும் ஃபஸ்ட்டு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு சுற்றி வந்தீங்க. அதனால தான் ப்ரோ உங்கள் டீம் எலிமினேட்டை போட்டுவிட்டேன் ப்ரோ. நான் ஸ்பெக்கில் உட்காந்து பார்க்குறேன். நான் ஏமாத்துறேன் ஏன் ப்ரோ? நீ வேற ஸ்பெக்கில் உட்காந்து நான் தானே ப்ரோ பார்த்துக்கிருக்கேன். 3 பேர் மொத்தம் நான் பார்த்துக்கோங்க ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி. என்ன ப்ரோ நீ சொல்கிற? என்ன தெரியுது, சின்ன டோர்னமெண்ட்டு கம்மியான ப்ரைஸில் விளாட்லாம், அதிக மணியை கெயின் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஏமாந்துட்டு போனீங்கன்னா இந்த மாதிரி தான் நான் ஏமாந்த மாதிரி நீங்களும் ஏமாறுற மாதிரி இருக்கும். இப்போ நான் இந்த வீடியோ எதுக்கு போடுறேன்னா, என்ன மாதிரி யாரும் ஏமாந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த வீடியோ போடுறேன். அவ்வளோதான், அப்படியே சில வீடியோ முடிச்சுது. அப்புறம் பார்த்தா 10K அடிக்கிறதுக்கு பார்த்தா இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் தான் கைஸ் தேவைப்படுது. இந்த வீடியோ எடிட் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்காக ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுறேன் கைஸ். அவ்வளோதான்.